ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ நிறையவே பூத்துருக்கு. என்னென்ன பூன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா வாங்க. ஸோ சிக்கன் பிரியாணிக்கு இந்த சைடு சிக்கன் குக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து தனியாக வந்து ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. சிக்கன் ஃப்ரைக்கு வந்து சிக்கன் கழுவி வச்சுட்ருக்கேன். சிக்கன் கபாப், இட்லி. மக்கள்ஸ் இந்த வாட்டி லீவு, சம்மர் வெக்கேஷன் எப்படி போச்சானே தெரியல, அவ்வளோ இதுவாக போயிடுச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து தோட்டத்துக்கு போயிடலாம். ஆக்சுவலி எங்களது ஒரு தீட்டில் இருக்கும், அதனால் நம்ம பூஜை பண்ண முடியாது. ஸோ பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ தான் விட்டுட்ருக்கு. நம்மளுக்கு தேவை ஆன போது நிறைய பூ இல்லை. 1 2 3 4 5 இது வரையில செம்மையாக பூத்துருக்கு. 1 2 3 4 5 ஃப்ளவர்ஸுங்க. அண்ட் இந்த சைடு வந்தோன்னா அவ்வளோ சூப்பரான ஃப்ளவர்ஸுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மல்லி செடி. ஃபுல்லாகவே மல்லி பாருங்களேன் எப்படி பூத்துருக்கு. அடடடடடா, வாசனை என்ட்ரன்ஸில் இப்படி க்ராஸ் பண்ணும் போது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு செம்ம என்ன சொல்கிறது ஐடியா வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோடு ரெடி ஆகிட்டு மேலே அந்த என்ட்ரன்ஸ் வரும்போது ஃபுல்லாகவே மல்லி செடி சைடு ஃபுல்லாக வச்சிடணும். அண்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கனகாம்பரம் செடி வைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரோடெல்லாம் முடிஞ்சால் தான் அதை வந்து ரெடி பண்ணணும். வட 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 பாருங்களேன், இன்னமும் இருக்குது. ஸ்மெல்லு வயசு வந்து அப்படியே கும்மன் இருக்குது. என்ட்ரன்ஸுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக செமையாக பூ பூத்துருக்கு. ஸோ ஒரு இது முடிஞ்ச உடனே நான் மொத்தம் லீஃபும் வந்து உதுத்து விட்டுட்டேன். அதுக்கடுத்து இப்போ அகெயின் வந்து பூ நிறைய பூத்துட்ருக்கு. அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் நிறைய இருக்குது. நான் எதனா ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து பறிச்சிக்கிறேன். இப்போதைக்கு கையில் இருக்க பூ ஒரு எதனா பவுல் எடுத்துகிட்டு வந்து அதில் நம்ம பறிச்சிக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தால் இங்கேயுமே நிறைய மல்லி இருக்குங்க. நிறைய மல்லி விட்டுருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக கையிலே பிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. இங்கே ஒரு செம்ம டார்க்கு 2 பூ விட்டுருக்கு. ஸோ இவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1/2 முழக்கு பூக்கும். பிரியாணி ரெடி.